தேங்க் யூ. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிற வார்த்தை அவரைப் பற்றியானது, அவருடைய செயலைப் பற்றியானது, அவர் நடத்துகிற விதத்தைப் பற்றியாவது. நம் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன். ஃபர்ஸ்ட் நம்ம அத தெரிஞ்சுக்கணும். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன். ரோமர் 4:17 இந்த வார்த்தை இருக்குது. முடியாததை முடிக்கச் செய்கிற தேவன். இப்ப நம்ம இந்த டெஸ்டிமனில இவ்வளவு நேரம் கேட்டோம். எவ்வளவு அருமையா இருந்தது கேட்கறக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்குது. அவ்வளவு அருமையான ஒரு எல்லா டெஸ்டிமனியும் ரொம்ப அருமையா இருந்தது. பிகினிங்ல இருந்தே அவருக்கு பாடல்கள், வசனம், வாசிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆக இந்த கால வேளையில இப்படிப்பட்ட ஒரு செய்தியை, இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற விதம் மிக அருமையாக இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அப்போ நம் தேவனுடைய குணாதிசயம் என்னன்னா, என்ன அவரு குணாதிசயம்னா, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இதே வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம். ஆ சில படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற பிள்ளைங்கட்ட நம்ம சொல்லுவோம். "படி கண்ணு, படி. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். யா படி நீ நல்லா வந்துருவ." அது கொஞ்சம் கம்மியா தான் படிக்கிற பொண்ணா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், உற்சாகப்படுத்தி சொல்லுவோம். "கவலைப்படாத, நீ நல்ல மார்க் வாங்குவ. நெறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவ." அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை, அந்த உற்சாகமூட்டுற வார்த்தை, நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது குணங்கள். இந்த பாசிட்டிவா பேசுறது. அந்த வார்த்தை கர் சரியான நேரத்துல நம்ம வார்த்தைய பயன்படுத்தும்போது, அந்த வார்த்தை வந்து மிகவும் கேட்கிறவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அ கேட்கிறவர்களுக்கு அது வந்து அது ஒரு காரியத்தை செய்வதற்கு தூண்டுதலாக இருக்கும். சமாதானத்த கொடுக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையோட நம் வார்த்தையை பாசிட்டிவா மனிதர்கிட்ட நம்ம பேசும் பொழுது, அந்த வார்த்தை கிரியை செய்யும் பொழுது, அது ஜனங்களுக்கு கேட்கிறவர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த குணமே எதுனா, நம் தேவனுடைய குணம் தான். நம்மளுடைய தேவன் கூட முடியாததை முடிய செய்யற தேவன் அப்படிங்கும்போது, இப்போ கம்மியா இருக்கிற அதான் வந்து இதே படிப்பிலேயே சொல்லாமே, இந்த குழந்தை கம்மியா மார்க் வாங்குவாங்கன்னா, நம்ம உற்சாகப்படுத்தும்போது, அந்த வார்த்தைகளை குடுத்து, நம்ம உற்சாகப்படுத்தும்போது, அந்த குழந்தை என்ன செய்யும்? இன்னும் நல்லா உற்சாகப்படுத்தும்போது, அது நல்லா ஆ படிக்க ஆரம்பிக்கும். நெறைய மார்க் வாங்கும். அதே தான் வாழ்க்கையில நெறைய காரியங்கள்ல கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும் பொழுது, உங்க கஷ்டம் எல்லாம் கர்த்தர் தீர்த்துருவாரு அப்படின்னு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லும்போது, உங்க நோய்கள கர்த்தர் தீர்த்துருவாரு. ஆனா அவங்க நோயோட தான் இருப்பாங்க. கஷ்டத்தோட தான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அவர்கள் இருதயத்துல ஒரு ஆறுதல் வரும். ஒரு உற்சாகம் வரும். அந்த மாதிரி ஒரு காரியத்த குறித்து தான் இன்றைக்கு நாம வேதத்தின் மூலியமாக சில காரியங்களை நாம அறிந்து கொள்ளலாம். அப்படி எடுக்கிற அந்த வேதத்தின் மூலியமா எடுத்த காரியம் தான், ஆ கிதியோனை பற்றிய ஒரு காரியம். கிதியோன் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஆ 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்த தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதெல்லாம் ஃபுல்லா வாசிச்சுட்டு இருக்க முடியாது. ஆனா, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களோட இப்ப பேசிட்டு, அதற்குள்ள கர்த்தருடைய செயல்கள் எப்படி இருந்தது? அப்படின்றத நம்ம தெளிவா இன்றைக்கு நாம அறிந்து கொள்ளலாம். எப்படின்னா, ஆ இஸ்ரவேல் ஜனங்கள மோசே ஆ எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அப்படியே கர்த்தர் மோசேக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அவர்களை எல்லாம் அந்த எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து அவர் நியமித்த அவர் இந்த மக்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். இதுக்கிடையில எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. 40 வருடம் வனாந்தரத்துல நடந்து வருகிற காரியங்கள் எவ்வளவோ அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் நடந்துட்டு வருது. அப்படி கொண்டுட்டு வர்ற அந்த அந்த சூழ்நிலையில மக்கள் வந்து அந்த சுதந்திரிச்சர்றாங்க. அந்த கானான் தேசத்தை சுதந்திரிச்சர்றாங்க. மோசே இருக்க வரைக்கும் மோசே வழிநடத்திட்டு வந்தாரு. மோசேக்கு அப்புறம் யோசுவா அவருடைய ம ம ப யோசுவா வழிநடத்தி அந்த மக்கள வழிநடத்தி வர்றாருன்னு பார்க்கிறோம். யோசுவாவுக்கு அப்புறம் ஒரு சரியான வழிநடத்தல் அந்த மனிதர்களுக்கு இல்லாதனால, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாதனால, தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தாங்கன்னு பார்க்கிறோம். தங்கள் இஷ்டம் போல வாழும்போது, அவர்கள் அந்த நெறிமுறையை எப்படி கர்த்தரோடு ஐக்கியமா வாழணும்னு அந்த மோசே, யோசுவா சொன்ன அந்த நெறிமுறைகள் எல்லாம் மாறி, அவர்கள் அந்த பழைய நிலைமைக்கு
அந்த எகிப்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன என்ன விக்கிரகத்த வணங்கிட்டாங்க? எப்பேர்ப்பட்ட காரியத்தை எல்லாம் செஞ்சாங்க? அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துர்றாங்க. அப்படி வரும்பொழுது, ஆண்டவர் அவருக்கு மேல கோபப்பட்டு என்ன செஞ்சுருவாரு? யாராவது மூலியமா இவங்கள அடிமைத்தனம் பண்ணி வச்சுருவாரு. எப்படி எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தாங்களோ, அதேபோல அடிமை பண்ண வச்சுருவாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எ ஆண்டவர் அப்போ இயேசு கிறிஸ்து அப்புறம் நம்ம புதிய ஏற்பாட்டுல வருவோம். நம்ம ஆண்டவர் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்ய வச்சுருவாரு. அப்போ அந்த கொடுமை, அந்த அடிமைத்தன வாழ்க்கையில மறுபடியும் அந்த மக்கள் போகும்போது, கொடுமைய அனுபவிக்கும்போது, தாங்க முடியாம, அப்ப எல்லாரும் கர்த்தர நோக்கி அப்படியே கெஞ்சி மன்றாடுவாங்க. இது பல சூழ்நிலையில, பல நேரங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக செஞ்சுட்டு இருக்கிறத நாம் வேதத்தின் மூலமாக அறிகிறோம். அதுல அதுல ஒரு பகுதி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், ஆ 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது தான், என்ன செயல்படுகிறது? என்ன செயல் நடக்கிறது? அப்படிங்கிறத இதன் மூலியமாக ஆவிக்குரிய விஷயம் என்ன? அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ அப்படி வழிநடத்திட்டு வரும்பொழுது தான், அப்படி எல்லாம் கூக்குரல் இடும்போது தான், இப்ப இந்த சமயத்துல நெறைய நியாயாதிபதிகள் ஒவ்வொரு முறையும் அவங்க முறையிட்டு, முறையிட்டு, முறையிட்டு பாருங்க, அந்த மக்கள் எனக்கு தெரியல அது எப்படின்னு. இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலையிலும் அப்படியான காரியங்கள்லாம் நடைபெற்றுட்டு தான் வருது. நம்ம தப்பு பண்ணுவோம், மறுபடியும் கீழ விழுந்துருவோம், மறுபடியும் கர்த்தர நோக்கி கூப்பிடுவோம். மறுபடியும் அதே மாரி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆ கர்த்தர் ஒரு ரட்சகனா வருவார். அழுது கதறும்போது, ஒரு அத ரட்சிக்கிறதுக்கு ஒரு ரட்சகன் அனுப்புவாரு. அப்புறம் அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் அத ப அத அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் போனோனே மறுபடியும் இப்போ வேற அந்நிய தெய்வங்கள வணங்க போயிருவாங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்ய போயிருவாங்க. இப்படியே தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம் அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல. அப்படி பார்த்துட்டு வரும்போது தான், மீதியானியர் இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள ஒரு 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 சமயத்துல ஒவ்வொருகிட்டயும் சீரியா கிட்ட, பெலிஸ்தர் கிட்ட அப்படின்னலாம் ஒவ்வொரு தேசத்த பத்தி அப்படி சொல்லிட்டு வரும். இது மீதியானியர்கள் கிட்ட கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்பட வைத்துட்டாரு. ஏன்னா, அந்த மீன் அ அப்படி தனம் பண்ணும்போது, அந்த மீதியானுகள் என்ன செய்றாங்க, இவங்கள பயங்கரமா ஒடுக்குறாங்க. ஒடுக்குறாங்க. ஏன்னா அடிமைனாவே ஒடுக்குற கத தானே. என்ன வேணாலும் செய்வாங்க. அடிமைனாவே ஒண்ணுமே அவனால திருப்பி செய்ய முடியாது. ஆனா, அந்த மேலோங்கி இருக்கிறவன் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனாலும் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அந்த மக்களுக்கு பயந்துட்டு அவங்க வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்கன்னா, அப்படியே அந்த வேதத்துல போட்டுக்குது அப்படியே சும்மா கூட்டம் கூட்டமா வருவாங்களாம். அதுவும் மீதியானியர்கள் கூட்டம் கூட்டமா என்ன பண்ணுவாங்க, இவங்க வீடு, வாசல் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு, அவங்க சாப்பிடுறதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஆ அவங்க பாத்திர பண்டங்களை எல்லாம் அழிச்சுட்டு, அவங்க விளைச்சலை எல்லாம் நாசம் பண்ணிட்டு, அவங்க ஆடு, மாடு, கழுதைகள் எல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு, ஓட்டிட்டு போயிட்டு, இப்படி ஏகப்பட்ட நஷ்டத்த உருவாக்கிட்டே இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு பயங்கர நஷ்டம் எந்த நேரத்துல எப்படி நம்மள ஒண்ணுமில்லாம ஆக்குவான் அப்படிங்கும்போது ஒரு எத்தன பயம் அந்த இருதயத்துக்குள்ள இருக்கும் பாருங்க. ஒரு வாழ்க்கையினுடைய அர்த்தமே இல்லாம வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில மக்கள் இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவர்கள் தேவனை விட்டு, தன்னை வழிநடத்தி வந்த தேவனை விட்டு, விட்டு, விட்டு அந்நிய தேவனை ஏன் அந்த மனிதர்கள் அப்படி போனாங்கன்னு நம்ம யோசிச்சு கூட பார்க்கலாம் சில வேளையில. எதுக்கு கர்த்தர் தான் அவங்களுக்கு நல்ல வழி நடத்திட்டு வராரே, ஏன் இப்படி போறாங்கன்னு கூட நெறைய வேளையில நான் நெனச்சது உண்டு. அவர் தான் எவ்ளோ கடினமான ஒரு சூழ்நிலையில கூட கொண்டு விட்டா கூட, ஆனா மனிதர்கள் மனம் திரும்பாமையெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னலாம் நெறைய நேரம் நினைச்சது உண்டு நானு. இந்த வேதத்த நம்ம தியானிச்சுட்டு இருக்கும்போது. ஆக, இந்த மனிதர்கள் அ அவங்களுடைய கொடுமை தாழ முடியாம என்ன செய்வாங்களாம், மலைகளிலும், குகைகளிலும் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஒளிஞ்சு அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்களா, இவங்களுடைய இருப்பிடத்த விட்டுட்டு. ஏன்னா இவ்வளவு நஷ்டம். அப்படி இருப்பிடத்த விட்டு பயந்து எந்த நேரத்துல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ஆ அப்படின்னு மனசுக்குள்ள பயந்து, பயந்து அவங்க என்ன செய்வாங்க, போயி எங்கெங்கெல்லாம் காட்டுக்குள்ளேயும், மலைகளிலும், குகைகளிலும் போயி கஷ்டம் தான். மலைகளிலும் வீட்ட விட்டுட்டு, வாசல் விட்டுட்டு, மலையிலும், குகையிலும் வாழ்றதுன்னா எவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்ட மலையிலயும், குகைகளையும் வாழ்ந்து, வாழ்ந்து அப்படியே பயந்து, பயந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் கிதியோன் என்ற ஒரு மனிதன், ஆ தன்னுடைய விளைச்சலை எல்லாம் அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே வச்சு அந்த விளைச்சலை எல்லாம் அவன் அடிச்சுட்டு அந்த விளைச்சல் அடிச்சுன்னா,
ஆ என்னது நெல் விளையுதுன்னா, அந்த நெல்ல வந்து தரையில தட்டி, அந்த நெல்லுக்கும் தண்டுக்கும் இருக்கிற அந்த இத எடுத்து போட்டு நெல்ல கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அப்படியெல்லாம் அதுதான் போரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆ கிதியோன் என்ற ஒரு மனிதன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அப்போ இந்த மாரி மக்கள் வந்து கூக்குரல் இட்டுட்டு இருக்கிற நேரத்துல, மலைகளிலும், குகைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல, கிதியோன் என்ற ஒரு மனிதனை இன்றைக்கு நாம் பார்ப்போம். கிதியோன் என்ற மனுஷன் போரடிச்சுட்டு இருக்கிறான் ஆலய பக்கத்திலே பயந்து நடுங்கிட்டு. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மக்கள் எல்லாம் இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் கதறிட்டு கர்த்தரிடத்துல கேட்டுட்டு இருக்கும்போது தான், சரி இவருக்கு ஒரு ரட்சகனை அனுப்பணும்னு ஆண்டவர் என்ன செய்றாரு, ஒரு ஒரு அ தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உங்களை விடுதலையாக்குவார். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வாரு அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தைய போடுற மாரி ஒரு தீர்க்கதரிசிய அந்த மக்களிடத்துல அனுப்புவாரு. அதே மாரி தீர்க்கதரிசிய அந்த மூலமா கேட்ட வார்த்தையை அந்த மக்கள் கேட்டுட்டு இருக்கும் ஒரு சமயத்துல தான், ஒரு தேவ தூதன், ஆண்டவர் அனுப்பின ஒரு தேவ தூதன், இந்த கிதியோனுடைய அந்த வயல்ல, அந்த அந்த வயல்ல வந்து கிதியோன பார்த்து, கிதியோன் கிட்ட சொல்றது என்னன்னா, பராக்கிரமசாலியே! இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம இன்னைக்கு ஆ எப்படி கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன்ங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான வார்த்தை. இது ஒரு கீ பாயிண்ட். பராக்கிரமசாலியே! அப்படின்னு கிதியோன பார்த்து அந்த ஆண் தேவ தூதன் சொல்றாருன்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் தேவ தூதர்கள் வந்தாங்க. தேவ தூதர்கள் சொன்னாங்கன்போது, அந்த இடத்துலயும் நாம நெறைய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் சொன்னதையெல்லாம் கேட்கும் பொழுது, அந்த தேவதூதர் வேற யாரும் இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு நெறைய ஊழியக்காரர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். சோ அந்த தேவதூதர் வந்து கிதியோன் இடத்துல பராக்கிரமசாலியே அப்படின்னு ஒரு அழைப்பு குடுக்குறாரு. அப்போ அந்த பயந்து நடுங்கி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மனிதனுக்கு பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவனே நடுங்கிட்டு இருக்கிறான். நடுங்குன வாழ்க்கை. கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை. கண்ணீரோட, துக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படி பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில, அந்த தேவ தூதன் அந்த மனிதனிடத்துல பராக்கிரமசாலியே! ஏன் பராக்கிரமசாலி? தேவன் இல்லாததை இருக்கிறவை போல ஆக்குகிற தேவன். அதனால பயந்து நடுங்கிறவன கர்த்தர் சொன்ன வார்த்தை, பராக்கிரமசாலியே! அப்படின்னு ஒரு அழைப்ப பாக்குறாரு. அப்போ அந்த அழைப்பு வசனத்துல பார்த்தா, ஒரு அ அருமையா அந்த வசனம் போட்டிருக்கு. அந்த வசனத்துல நம்ம அந்த வசனத்தையெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தா நேரம் ஆயிரும். அதனால கர்த்தர் என்ன கன்டென்ட் குடுத்திருக்கிறார், அது நம்ம இப்ப பார்ப்போம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப நாம் சில காரியங்கள்ல கஷ்டத்தோடும், பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலயும், அ ப பலவிதமான வேதனையின் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, கர்த்தர் நமக்கு சொல்ற வார்த்தை, "பயப்படாதே." ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி கிதியோன் வந்து அப்படியே பயந்து வாழ்ந்துட்டு, ஒரு என்னது ஒரு ச அ எதிர்த்து நிக்க முடியாத ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில இருக்கிற மனிதனிடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை, பய பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்னது போல, இன்றைக்கு நாம் எத்தனையோ கஷ்டங்களிலும், வேதனையிலும், துக்கத்திலும், கண்ணீரில கூட வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஒவ்வொரு மனிதரும் சந்திக்க வேண்டியது இருக்கும். அது இல்லாம இருக்க சந்தர்ப்பம் இல்லை. நாம நினைக்கலாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் அப்படியே லாவிஷா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே லக்ஸூரியஸா அவங்களுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அது நமக்கு தெரியாது. அது கடவுளுக்கும் அந்த மனிதருக்கு தான் தெரியும். சோ இந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா, எல்லாத்துக்கும் பொருந்தும். கர்த்தருடைய வார்த்தை எல்லாத்துக்கும் பொருந்தும். ஏன்னா எல்லாரும் வந்து அந்த கஷ்டத்தின் மத்தியில அந்த சூழ்நிலை மத்தியில சந்திக்கிறவங்களா தான் இருப்பாங்க. எனக்கு அப்படி இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆக ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க குடும்பத்துக்கு தகுந்த மாரி, அவங்கவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாரி அந்தந்த கஷ்டத்த மக்கள் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுதலையும் பெற்றுக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆக அந்த மாரி ஒரு சூழ்நிலை, கஷ்டமான வேதனையில, நோய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்துல, நோயினால வாடும்போது, பணம் இல்லாம வாழ்ந்தும்போது, கடன்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, "பயப்படாதே, பயப்படாதே." இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்வோம்? பயந்துக்குவோம். ஆனா,
கர்த்தர் நம்மகிட்ட சொல்ற வார்த்தை. ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட தேவன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட உற்சாகத்தை கொடுக்கிற தேவன் தான் நம்ம தேவன். பயப்படாதே! இந்த பயப்படாதேன்றதுக்கு ஏசாயா 41:10 இந்த வசனம் அவ்வளோ அழகா நமக்கு சொல்றது. இதை படிக்கும் பொழுதே நம் இருதயத்துல, நம்முடைய ரத்தத்துல, நம்முடைய செல்களில ஒரு உற்சாகம் பிறக்கும் பாருங்க. ஏசாயா 41:10 "நீ பயப்படாதே! நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே! நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன்." பாருங்க இந்த வார்த்தை எத்தன 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 விஷயம் இருக்குது பாருங்க. "நீ பயப்படாதே! நான் உன்னுடன் இருக்கிறேன்." அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். "திகையாதே! நான் உன் தேவன்." பாருங்க எவ்வளவு அழகா இந்த வார்த்தைகள நமக்கு சொல்றாரு. "நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்." நம்ம எந்த காரியத்தை குறித்து கர்த்தரிடத்துல நாம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்றோம், அதுக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய கரம் நீதி செய்வது. எத்தன பேரு நீதி கிடைக்காதா? நமக்கு நியாயம் கிடைக்காதா? அப்படின்னு கதறிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர நம்ம நம்ம இன்னைக்கு வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒண்ணும் தெரியல. ஆனா, இதே வந்து கொஞ்சம் வெளிய போய் பார்த்தோம்னா, கோர்ட்டு அங்கெல்லாம் போய் பார்த்தா, நமக்கு நீதி கிடைக்காதா? நம்ம உண்மையா தான வாழ்ந்தோம். இப்படி பொய்யான குற்றச்சாட்டு நம்ம மேல செய்றாங்களே, நம்ம நீதி கிடைக்காதான்னு தவித்துக் கொண்டிருக்கிற அநேக மக்கள், அந்த நியாயஸ்தானத்துல நம்ம இன்றைக்கு பார்த்தா அதுக்கு கோர்ட்டு. அந்த நியாயஸ்தானத்துல எத்தன பேர் அப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட மக்களுக்கு சொல்ற இந்த வார்த்தையெல்லாம், ம் என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த தேவனுடைய வலக்கரம், நீதியின் வலக்கரம் நம்மை தாங்குன்னு, அப்போ இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்து, பயப்படாதேன்னு நமக்கு சொல்ல வர்றாரு. நம்ம அநேக கஷ்டத்து மத்தியில இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தை நமக்கு எவ்வளவு உற்சாகத்தையும், ஊக்கத்தையும் கொடுக்குது. நம்ம பலவீனத்தை எல்லாம் போட்டு நீக்கி போட்டு, பலத்த கொடுக்குது. சோர்வையெல்லாம் நீக்கி போட்டு, சோர்வை நீக்கி போட்டு நமக்கு உற்சாகத்தை கொடுக்குது. இந்த வார்த்தையை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் பயப்படக்கூடாது. வாழ்க்கையில நாம் தேவனோடு ஐக்கியமாயி, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும். எப்படி கிதியோனுக்கு பராக்கிரமசாலியேன்னு சொல்லும்போது, அவன் எவ்வளவு என்னடா அது! நம்ம அடிமைப்பட்டு கிடக்கும்போது, நம்மள பராக்கிரமசாலியேன்னு சொல்றாரே! நம்ம பயந்து கிடக்கும்போது, நம்ம பராக்கிரமசாலியேன்னு சொல்றாரேன்னு வரும்போது, "ஓ! நம்ம பராக்கிரமசாலி தானோ!" அப்படின்னு ஒரு உற்சாகம் அவனுக்குள்ள தானா அப்படி வரும். ஏன்னா, அந்த வார்த்தை அப்படி போயிருக்குது. அதே மாரி தான் நம்முடைய வாழ்க்கையிலயும் கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, நமக்குள்ளே ஒரு உற்சாகம் வரும். ஆண்டவர் நம்மள அப்படியாக நடத்திக் கொண்டிருக்கிறார். அப்போ அப்படி அந்த கிதியோன் இடத்துல பராக்கிரமசாலியேன்னு அவன் கூப்பிடும்போது, அவன் என்ன சொல்றான்னு பார்த்தா, அதே நியாயாதிபதிகள் ஆ 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்த நம்ம வாசித்து பார்க்கும்போது, அதற்கு அவன், "ஆ என் ஆண்டவரே! நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ" அவர் நீ இது பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு அதோட விடல ஆண்டவரு. "நீ வந்து நீ தான் இந்த இஸ்ரவேலை மீட்கணும். இஸ்ரவேலை நீ தான் ரட்சிக்கணும். அவர்கள மீட்டு கொண்டு வரணும். அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரணும்னு சொல்றாரு. அப்படி கொண்டு நீ வரணும்னு அப்படியா அவரு சொல்றபோது, அந்த கிதியோன் சொல்றான். ஆ அதற்கு அவன், என் ஆண்டவரே! நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன்" என்றான். பாருங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் கர்த்தர் பெரிய பெரிய வேலைய குடுக்கறது கிடையாது. அப்படி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் சின்ன ஆட்கள பயன்படுத்துவாரு. சின்ன ஆட்கள அவருடைய வேலைய செய்வதற்கு சின்ன ஆட்கள பயன்படுத்தி இதுல பாருங்க அவன் சொல்லும்போது, அப்படியே தெகச்சு போறான். ஆஹா! அப்படியா? ஐயோ! ஆண்டவரே! அப்படின்ற மாரி, இஸ்ரவேலை எதுனால நான் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. நான் ரொம்ப ஏழை. நான் ரொம்ப கஷ்டவாளி. என் குடும்பம் ரொம்ப கெ தா தாழ்த்தப்பட்ட குடும்பம். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அதையும் போக என் வீட்டுக்குள்ள நான் ரொம்ப சின்னவன். இப்படி இருக்கும்போது, என்ன நீங்க இவ்ளோ பெரிய இஸ்ரவேல் மக்கள, இஸ்ரவேல் ஜனங்க எத்தன பேருன்னு பார்த்தீங்களா? நம்ம ஒரு கணக்கு சின்ன கணக்கு. அந்த எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது பார்த்தா, ஒரு சின்ன கணக்கு போட்டாவே, ஆ அது ஒரு 24,00,000 மக்கள்.
அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கிறது. நம்ம பெரிய மூத்த தலைவர்கள், மூத்த ஊழியக்காரர்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுருக்கோம். நம்மளே ஒரு கணக்கு போட்டுக்கலாம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 குழந்தைன்னு வச்சாவே அந்த கணக்குக்கு வந்துரும். எகிப்துக்கு போயிட்டு திரும்பும்போது. அப்போ அப்படிப்பட்ட மக்களை ரட்சிக்கணும்னா, நான் எங்க வீட்ல ரொம்ப சிறியவன். அப்போ இந்த தேவன் அவருடைய திட்டத்த, மகா பெரிய திட்டத்த நிறைவேற்றுவதற்கு அவர் தெரிந்து எடுத்துக் கொள்ளப்படுகிற மனிதனை பார்த்தா மிகவும் எளிமையானவர். அவரோட இப்பவுமே அவரோட வார்த்தையை கொடுப்பதற்கு, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு, இது வந்து இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு. இப்ப நம்ம இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, இந்த உலகத்தினுடைய மனிதர்களை ரட்சிப்பதற்கு, அவர் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய பெரிய ஆட்கள தேடல. சிறியவர்களை, ஏழ்மையானவர்களை, எளிமையானவர்கள தான் அவர் தேடுறாருன்னு, நாம கண்கூடா நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இதே மாரி தான், இதே மாரி இன்னொரு இன்சிடென்ட் 1 சாமுவேல் 9:21. சாமுவேல் என்கின்ற கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் இந்த நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் வரும்போது சாமுவேல் வரும். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வர்ற தேவ மனுஷன் அவரு. அவரு அவர் ராஜாக்களை உருவாக்குகிறவரு. கிங் மேக்கர் அவரு. ராஜாக்களை உருவாக்க சொல்லி, அவருக்கு கடவுள் வந்து உத்தரவு கொடுப்பார். அப்படி முதல்ல ஒரு ராஜாவ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உருவாக்குவதற்கு, அவரு த அவர் கர்த்தரால சொல்லப்பட்ட அந்த மனிதன், சவுல் என்ற மனிதன். அப்போ அந்த சவுலுக்கு அந்த சாமுவேல் போயி, "நீ தான் இந்த மனிதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். நீ தான் இந்த மனிதரை ஆளக்கூடியவன்" என்று அவர அபிஷேகம் பண்ணும்போது, அந்த சவுல் சொன்ன வார்த்தை, "நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான்." பாருங்க, இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரம். நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமான் கோத்திரத்துக்கு குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது. எவ்வளவு வார்த்தை பாருங்க! என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்போ என் குடும்பம் ரொம்ப அற்பமானது. என் குடும்பம் அப்படி ஒரு சூழ்நிலையில நாங்க இருக்கோம். அப்பம் அதான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல, வேலையாள கூட்டிட்டு கழுதைய தேட போனவன் தான். இருந்தாலும் மற்ற பெரிய, பெரிய, பெரிய வசதியான மனிதர்கள் மத்தியில பார்க்கும்போது, இவன் வந்து சொல்ற வார்த்தை. அதாவது அது தன்னைத்தான் தாழ்த்துகிறான்னு சொல்லிக்கலாம். இதே கிதியோனு ஆளை அடிச்சு, ஆ வந்து ஆலய பக்கத்திலேயே அடிச்சு, போர் அடிச்சு தானியத்த எடுக்குறான். சாப்பாட்டுக்கு கூட வசதி இல்லாதவன் இல்ல. ஆனாலும் பெரிய, பெரிய மனிதர் மூலியமா அவன் அவன் வந்து சிறியவனா தெரியிறான். அதே மாரி இந்த சவுலும் அதே மாரி தான். வேலையாள கூட்டிட்டு போய் தான் அவன் கழுதைய தேட போறான். அப்ப வேலையாளோட இருக்கிற ஆள் தான். ஆனாலும் இந்த மனிதர்கள் என்ன செய்றாங்க? இந்த 2 பேத்தையும் நம்ம பார்த்தோம்னா, அவங்க வந்து சொன்ன உடனே, அப்படியா? நம்ம அவ்ளோ பெரிய ஆளா? ஓ! பரவாயில்லையா?" அப்படின்னெல்லாம் நெனைக்கல. தன்னுடைய தன்னை தாழ்த்துகிறாங்கன்னு பார்க்கிறோம். தன்னையே தாழ்த்தி சொல்றாங்க. இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இல்லாம இல்ல. ஆனாலும், இதோ மனாசேயில் சொல்றான். கிதியோன் சொல்றான். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அப்படியே தன்னைத்தான் தாழ்த்துகிறான். அதே மாரி தான் சவுல் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக சொல்றவன், அந்த அபிஷேகம் பண்ண சாமுவேல் கிட்ட சொல்ற வார்த்தை, நான் இஸ்ரவேல் கோத்திரத்துல சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது. அப்போ அப்படியே தாழ்த்துறாங்க. ஊன்னு தன்னை சொல்லிக்க நம்ம தேர்ந்தெடுத்துட்டாங்க, நம்ம செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது இல்லாம, அப்படியே தன்னை தாழ்த்துறாங்க. கர்த்தர் அந்த தாழ்வை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கும்போது, அவர் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். தாழ்மை. அந்த எளிமையான வார்த்தை. நம் இருதயத்துக்குள்ள நம்மளை நாமளே தாழ்த்தி, அதாவது தாழ்த்துனா, நீ வந்து அ என்ன சொல்றது? ஆ என்ன சொல்றது? ப ம இந்த பசங்கள்லாம் தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை அந்த தாழ்வு கிடையாது. அது கிடையாது. ஆனா, கர்த்தருக்குள்ள நம்ம தாழ்த்தணும். நம்ம எளிமையா இருக்கணும். நம்மளோட ஆத்துமா எளிமையா இருக்கணும். நம்ம தாழ்மையா இருக்கணும். நம்முடைய சிந்தனைகள், நம்ம செயல்கள் எல்லாம் அந்த தாழ்மையினுடைய வெளிப்பாடா இருக்கணும். அப்பதான் அந்த அன்பு பொங்கி வரும். அந்த உற்சாகம், அந்த அன்பு மற்றவர் மேல வைக்கிற அந்த பிரியம் வரும். நம்ம நாம நம்ம அப்படியே ஒசந்து, "ஆ என்ன விட பெரிய ஆள் எது இல்ல. நான் எப்பேர்ப்பட்டவன் தெரியுமா?" அப்படின்னு நெனச்சா, நமக்குள்ள அந்த அன்பு பொங்கி வர தேவ அன்பு நம்ம இடத்துல வராது. அப்ப நம்ம இடத்துல கர்த்தர் தாழ்மைய எதிர்பார்க்கிறார். தாழ்மை. அந்த தாழ்மைய எதிர்பார்க்கும் போது தான், நாம் கர்த்தருக்கு அவர் அவர் மத்தியிலயும், நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம தாழ்மையாக வாழ்வதையே
கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு தாழ்மை இருக்கும்போது தான் தாழ்மை எதிர்பார்க்கிற தேவன். இன்னொரு இன்னொரு சின்ன விஷயம் கூட சொல்லலாம். அவரு அந்த ஆ எ கிதியோன வந்து தாழ்மைய சொல்றோம். அந்த மனிதன் சவுல் தாழ்மையா தன்னை சொல்றான்னு பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை கலக்க வருகிறவர்கள் வருகிறார்ன்னு அவர் சீஷர்கள மக்கள் சொல்லும்போது, அவர் செலக்ட் பண்ண சீஷர்கள் யாரு? மிகவும் எளிமையானவர்கள். மிகவும் எளிமையானவர்கள். மீன் பிடிக்கிறவர்கள், மீன் வலைய பின்னிட்டு இருக்கிறவங்க, வயக்காட்டுல வேலை செய்றவங்க, இவங்க அநேகர் அவருடைய 12 சீஷர்கள்ல அநேகம் பேர் இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை அதாவது அ அ எளிமையானவர்கள். வாழ்க்கையிலே எளிமையானவர்கள். அப்படி இருக்கிற மனிதர் தான் ஒரு பெரிய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அழைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பெரிய திட்டம். சீஷர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும், இந்த க்ஷணம் வரைக்கும் ஆண்டவரை நாம தெரிந்து கொண்டார். 33 வருடம் வாழ்ந்து, அ அவர் சிலுவையில் அடிபட்டு, மரித்து, பரலோகம் சென்று, ஆனாலும் நம்மை தேற்றுவதற்கு தேற்றரவாளனை அனுப்பி, இந்த சீஷர்களுக்கும் அதை சார்ந்து தேவனை தொழுது கொண்டவருக்கு அவருடைய ஆவியை ஊற்றி, இன்றைக்கு வரைக்கும் தேவ நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் தேவ ஆ ஆ இது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ராஜ்யம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறது, அந்த ராஜ்யம் கட்டப்பட்டதுனால தான். அப்போ அந்த உலகத்தை கலக்கிறவர் வருகிறார் என்று அந்த சிறிய மனிதர்கள் தான். கர்த்தர் செலக்ட் பண்ண அந்த சின்ன மனுஷர்கள் தான், எளியவர்கள் தான். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மலாம் இந்த உலகத்துல பார்த்தா நம்மலாம் ஒரு தூசு. தூசுலயும் தூசு. எத்தனையோ பெரிய, 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 பெரிய ஜாம்பவான்கள். எத்தனையோ பெரிய, பெரிய மனிதர்கள். செழிப்பா இருக்கிற மனிதர்கள். இன்னும் நிறைய படித்த அறிவாளிகள். எத்தனையோ இருக்கும்போது, நாமெல்லாம் இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துட்டு இத பேசிட்டு இருக்கிற நாமெல்லாம் ஒரு சின்ன தூசு, தூசு, தூசு. ஆனா நம்பளை கொண்டு இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்த செய்ய வச்சுட்டு இருக்கிறாரே! அது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. எவ்ளோ பெரிய விஷயம். அப்போ தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட அந்த வசனம் அங்க நிறைவேறுதுல்ல. அப்ப நம்ம தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பாருங்க, எத்தனை அருமையான வார்த்தை. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார செய்கிறார். உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் பாருங்க. அப்போ அப்ப சிறுமையும், எளிமையுமாய் நம்ம ஆத்துமா இருக்கணும். சிறுமையும்னா நம்ம இன்னும் ஏழையா இருக்கணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கணும். துணிமணி போடுறது கூட கஷ்டப்பட்டுக்கணுன்றது அர்த்தம் கிடையாது. சிறுமையும் எளிமையும் நம் இருதயத்தை அடக்கி, நாம் இருதயத்தில தாழ்மையோடு, நம் இருதயத்தில எளிமையாக நம்ம வாழணும். அப்படிங்கிறது கர்த்தருடைய நோக்கம். அப்போ அப்படி இருக்கிறவர்கள் தான் கர்த்தர் உயர்த்துகிறார். பிரபுக்களோட உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும். பிரபுக்களோட உட்காரவும்னா, இந்த உலகத்துல பிரபுக்களோடன்னு நம்ம வச்சுக்கலாம். மகிமையுள்ள சிங்காசனத்தைனா, தேவனுடைய பர்வதம். தேவனுடைய பரலோகம் அப்படின்னு நாம அதைய நாம நிர்ணயிக்கலாம். நாமளே அதை வந்து சுதந்தரித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி, அந்த எளியவர்களாகிய நம்மை உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக, இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆ பராக்கிரமசாலியே பயப்படாத பயந்து இருக்கிறவங்களுக்கு பயப்படாதீங்க. பயந்து இருக்கிறவங்களுக்கு பராக்கிரமசாலி இப்படியெல்லாம் வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து கர்த்தர் சிறுமையான எளிமையான மக்களை உயர்த்துக வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மள அநேகர் நினைப்பது கர்த்தருக்காக ஏதாவது செய்யலாம், ஏதாவது பண்ணலாம், ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ரொம்ப ஏழ்மையா இருக்கிறோமே, ரொம்ப ஏழையா இருக்கிறோமே, நம்மளால தள்ளப்பட்டவர்களா இருக்கிறோமே, இந்த மனிதர்களால் தள்ளப்பட்டவர்களா இருக்கிறோமே, நம்ம ஒரு என்ன நம்மளால செய்ய முடியும்? அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நம்ம அநேகருக்கு அது வரும். அப்படி அப்படி உணர்ந்து கொண்டு அப்படி உணர்ந்து அப்படி கர்த்தருக்கு ஏதாவது செய்யலாம். ஆனா செய்ய முடியலையேன்னு ஆதங்கத்தோடு
இருக்கிற மனிதர்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவருக்காகவும் கர்த்தர் என்ன செய்றாரு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் என்ன கேட்கிறாரு, அர்ப்பணிங்க. என்னிடத்துல அர்ப்பணிங்க. ஆவி, ஆத்மா, சரீரத்த அர்ப்பணிச்சா, அவர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம என்னதான் தாழ்த்தப்பட்டவர்களாகவும், தாழ்மையில மனிதர்கள் தள்ளப்பட்டவர்களா இருந்தா கூட, நம்மை முற்றிலுமாக கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. ஆ தேவ பிள்ளைகளே! இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. நம்ம இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம் இருதயத்துக்குள்ள கொண்டு போயிட்டு, நம்ம சிந்தனைக்குள்ள கொண்டு போயிட்டு நம்ம தியானிக்கும்போது, எவ்வளவு அருமையாக இருக்கும் தெரியுமா? அது தியானிக்கும் பொழுது தான் அதனுடைய அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமை. இப்ப நம்மள எல்லாம் என்னென்ன செய்றாரு? அதாவது வார்த்தைகளை கொடுத்து எப்படி தேற்றுறார் பண்றோம். அடுத்ததாக இதே அ நியாயாதிபதிகளுக்குள்ள கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட செய்யணும்னு செய்ற தேவன். அப்ப அ அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படணும். அவரு தேவன் வந்து என்ன அவர் வந்து ஒரு வைராக்கியம். நான் அவருடைய மகிமை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு வைராக்கியம் உள்ள தேவன்றத நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஏன்னா, ஏன் அவர் அப்படி நினைக்கிறாரு? நம்மளோட மகிமை வேற ஒருவருக்கு ஏன்? அவருக்கு இருக்குது அந்த ஒரு பாக்கியம். ஆமா. இந்த அண்ட சராசரம்னு படைத்த தேவன் அவர்தான். இந்த உலகத்த படைத்தவர் அவர்தான். இந்த வானாதி வானங்கள படைத்தது அவர்தான். இந்த பூமிய படைத்தது அவர்தான். மிருகத்த படைத்தது அவர்தான். பறவைகள படைத்தது அவர்தான். மரம், செடி, கொடிகள படைத்தது அவர்தான். பொக்கிஷங்கள படைத்தது அவர்தான். ஆழங்களை எல்லாம், மச்சங்களை எல்லாம் உருவாக்குனது அவர்தான். மனிதர்களை தன் சாயலை போல படைத்து, அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி நம்ம நடத்திட்டு இருக்கிற அவருக்கு எல்லா ரைட் இருக்குது. மகிமை அவருக்கு தான் போகணும். படைத்த அவருக்கு தான் போகணும். எல்லா ரைட்டும் அவருக்கு இருக்குது. அவரோட மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. படைக்காத ஒரு அ எதையோ வச்சுட்டு, ஏதோ ஒரு பொருள வச்சுட்டு, "ஆ நீங்க தான் எனக்கு குடுத்தீங்க. நீங்க தான் எனக்கு இத செஞ்சீங்க. நீங்க தான் அத செஞ்சாங்கன்னா" எவ்வளோ கோவம் வரும். யோசிச்சு பாருங்க. சகலத்தையும் படைத்து, அப்படியே தன்னுடைய ஆளுகைக்குள்ள ஆண்டவர் வச்சுட்டுருக்கிறாரு. ஆனா, வேற ஒரு பொருளையோ, பொண்ணையோ, ஏதோ ஒண்ணு சிலையும் கிலையும் எதையா வச்சுட்டு, "இதுதான் குடுத்தது. இதுதான் பண்ணுச்சு. இதுதான் எனக்கு குடுத்துச்சுன்னு" சொன்னா, சகலத்தையும் படைத்த தேவனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கு? அவ்வளவு வைராக்கியம். என்னோட மகிமையை வேற ஒருவருக்கு கொடேன்னு சொல்ற தேவன். ஏன்னா, அந்த ரைட் அவருக்கு இருக்குது. அவர்தான் சகலத்தையும் படைத்தவர். அப்போ, அப்படி இருக்கும்போது, ம் தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட செய்யணும்னு, இன்னும் சில காரியத்த செய்வார் பாருங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம்னா, கிதியோன் கிதியோன் வந்து இப்ப ஆட்கள சேர்த்தணும். இப்ப சொல்லிட்டாரு, "பராக்கிரமசாலியே! நீ தான் இஸ்ரவேல ரட்சிக்க போற." பராக்கிரமசாலியே நீ தான் இஸ்ரவேல ரட்சிக்க போற அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவன் யோசிக்கிறான். எப்படின்னா, அந்த எதிராளி இருக்கிற மக்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் இல்ல. அப்படியே ஒ பயங்கர கூட்டம். பெரிய கூட்டம். யாரெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க? மீதியானியர் சேர்ந்துக்கிறாங்க. அமலேக்கியர் சேர்ந்துங்க. கிழக்கித்திய புருஷர் ஏராளமான பேரு. இவனை எதிர்க்கிறதுக்கு ஏராளமான பேரு. அத்தன பேர் எதிர்த்து வந்து அந்த பாளையத்துல இவனுக்கு சண்டைக்கு நிக்கிறாங்க. அப்போ கிதியோன் என்ன செய்றாரு? கிதியோனோட ஜனங்களோட அப்ப கிதியோன் என்ன செய்றாரு? தன்கிட்ட இருக்கிற, தன் ஊர்ல இருக்கிற, தன்ன பக்கம் அக்கம் பக்கத்துல இருக்கிற தன்னுடைய கோத்திரத்துல இருக்கிறவங்கள எல்லாம் சேர்த்துறாரு. அப்படி சேர்த்து கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தும்போது பார்த்தா, 32,000 பேரு. வேதத்துல இருக்குது வசனத்துல. 32,000 பேர் வந்துருவாங்க. அப்ப ஆண்டவர் அத பார்க்கிறாரு. 32,000 பேரு. இந்த 32,000 பேரு வந்து போர் செஞ்சு அவங்கள வெற்றி கொண்டாங்கன்னா, ஆ எங்களுடைய பராக்கிரமம், எங்களுடைய கைவரிசை, நாங்க செய்த ஒரு போரு. அதனால தான் இன்னைக்கு இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்டது. அப்படின்னு பெருமை பேசுவாங்க. இந்த ஜனங்க எப்பேர்ப்பட்ட ஆளு, அப்படி பெருமை பேசுறவங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள வேதத்துல மோசே கூட்டிட்டு வரும்போது வணங்கா கழுத்துள்ள மனிதர்கள். வணங்கா கழுத்துள்ள மனிதர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த அந்த மாரி வார்த்தையெல்லாம் அதெல்லாம் பிளட்ல இருக்குது. அப்போ இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நாங்க நாங்க கூட்டமா போய் அவங்கள எல்லாம் எதிர்த்தோம். அப்டின்னெல்லாம் பேசுவாங்கன்னு கர்த்தர் என்ன செஞ்சாரு? "அல்ல அனுப்பு" கிதியோன் கிட்ட சொல்றாரு. "இவங்க எல்லாம் கழிச்சு கட்டு. எத்தன பேர் வேணுமோ அத மட்டும் நான் உனக்கு வந்து கொண்டுட்டு வர்றேன்" அப்டின்னு சொல்லிட்டு, அ பயமும், திகிலும் இருக்கிறவங்கலாம் வெளிய போங்க. 32,000 பேத்துல கிதியோன் சொல்றாப்ல, பயமும், திகிலுங்கிறவங்கலாம் போங்க, போங்க, போங்க. உங்க வீட்டுக்கு போயிருங்க.
அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க 32,000 பேத்துல 22,000 பேரு பயமும், திகிலும் உள்ளவங்கன்னு பார்க்குறோம். 22,000 பேரு வூட்டுக்கு போயிருவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. 22,000 பேர் வீட்டுக்கு போயிருவாங்க. மீதி எத்தன பேர் இருக்கிறாங்க? 22ல 10,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 10,000 பேர் இருந்தா கூட, "ஆ நாங்க 10,000 பேர் இருந்தவங்கள ஜெயிச்சோம்." அப்படின்னு சொல்லிட்டு 10,000 பேர் நாங்க ஜெயிச்சோம்ன்னு பெருமை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு, இதுலயும் நீ க மக்கள வந்து ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு கிதியோன் கிட்ட அவர் வந்து ஆர்டர் குடுத்துருவாரு. கிதியோனு கிட்ட போ அவங்கள வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா குடுப்பாரு. பள்ளத்தாக்குல போய் இவங்கள நிறுத்து. தண்ணி குடிக்கிறதுக்கு இவங்கள நிறுத்து. இந்த 10,000 பேத்த தண்ணி குடிக்கிறதுக்கு போய் நிறுத்து. இதுல நான் செலக்ட் பண்ற ஆள் தான் நீ கூட்டிட்டு போகணும். அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாரி கிதியோன் என்ன செய்வாரு, 10,000 பேர்த்த பள்ளத்தாக்கு தண்ணி உள்ள, நீர் உள்ள இடத்துல கொண்டோய் நிறுத்திட்டு, தண்ணி குடிங்க அப்படின்னு குடிக்க செய்வாரு. அதுல 2 விதமான மக்கள் அது தண்ணி குடிக்கிறத பார்க்குறோம். அதெல்லாம் ஃபுல்லா வசனத்துல இருக்குது. யாராவது உங்களுக்கு வேணுங்க அதை தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க அதிகாரத்த படிங்க. இப்ப 7ஆம் அதிகாரத்துல அந்த மக்கள் இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு அனுப்ப அ அ பொ அனுப்ப அனுப்பி வச்சாச்சு. அந்த மக்கள் எல்லாம் இப்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 விதமான மக்கள் அந்த தண்ணி குடிக்கிற விதத்த கர்த்தர் கிதியோனுக்கு காமிக்கிறார். ஒண்ணு தங்கள் கையில அள்ளி, தங்க வாய்க்கெடுத்து, அத நாக்கினால் நக்கி குடிக்கிறவங்க. பாருங்க, ஒரு ஆளுங்க தங்க கையில அள்ளி, தங்க வாய்க்கெடுத்து, நாய் போல நக்கி குடிக்கிறவங்க. அது ஒரு சைடு குடிச்சாங்க. அவங்க ஒரு டைப் ஆஃப் குடிகள். இன்னொரு அடுத்தது என்னன்னா, முட்டி போட்டு, முழங்கால் போட்டு, த த தண்ணீர்ல வாய் வச்சு குடிச்சவங்க 2வது ஆளுங்க. அப்ப இப்படி 2 பேர்த்த பிரிக்கும்போது, ஆண் ஆண்டவர் அங்க என்ன செய்றாருன்னா, கிதியோன் கிட்ட, "நாய் போல நக்கி குடிச்சவங்கள செலக்ட் பண்ணு" அப்படின்னு ஆர்டர் குடுக்குறாரு. அந்த நாய் போல நக்கி குடிச்சவங்க 300 பேரு. மீதி எல்லாம் அனுப்பு. மீதி எல்லாம் அனுப்பிச்சுரு. இந்த 10,000 பேத்துல 300 பேர் மட்டும் நீ வச்சுக்கோ. மற்ற மற்ற மனிதர்கள் 9,700 பேர மறுபடியும் அனுப்புன்னு சொல்லிறாரு. ஜஸ்ட் இமேஜின். பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்படியே தூசு போல அப்படியே அப்படியே பயங்கர கூட்டம். அங்க மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர் அப்படியே ஏகங்க வெட்டுக்கிளிகளைப் போல அவ்வளவு மக்கள் அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கிதியோன் கிட்ட குடுத்த ஆர்டர் என்ன? அந்த 970 பேரையும் அனுப்பிவிடு. கையில 300 பேர மட்டும் வச்சுக்கோ. அப்படின்னு சொல்றாரு. ஆ யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட அத்தன கூட்டம் அங்க இருக்குது. ஆண்டவர் செலக்ட் பண்ணது 300 பேர் தான். அந்த 300 பேர்ல அந்த 300 பேரு எப்படிப்பட்டவர்கள் என்றால், தண்ணீயை அள்ளி தங்கள் கையில நாக்கினால் நக்கிக் கொண்டவர்கள். நான் இத தேடுறதுக்கு எவ்வளவோ டைம் எடுத்தேன். இந்த நாக்கினால் நக்கிக் கொண்டவர்கள், நாக்கினால் நக்கிக் கொண்டவர்ன்னுக்குது. இது என்ன ஆண்டவரே! எனக்கு கொஞ்சம் இந்த வார்த்தை குடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சாமி. அப்படின்னு நான் ரொம்ப கர்த்தர் இடத்துல கெஞ்சி மன்றாடி, கொஞ்சம் அப்படியே புஸ்தகத்த தேடி, அப்படியே கொஞ்சம் த பம் ஆ சில ஆ சில இடங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சதுல, அந்த நாக்கினால் பெரிய ஊழியக்காரங்க, இப்படியெல்லாம் நான் தேடினேன். தேடி கண்டுபிடிச்சதுல என்ன ஆகுதுன்னா, நாக்கினால் நக்கிக் கொண்டவர்கள் நக்கி போல குடிச்சவங்கன்றது, ஒரு என்ன சொல்றது? ஒரு தகுதி இல்லாத, ஒரு ஓ என்னது? ஒரு கல்ச்சர் இல்லாத, ஒரு நல்ல ஒரு அ பயிற்சி உள்ளவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த நாக்குனாள் நக்கி குடுத்தவங்க யாருன்னா, கொஞ்சம் அ நம்ம சொல்லிக்கலாம்ல, "ஐயோ! என்ன இப்படி இருக்கிறாங்க?" நம்ம பார்த்தோனயே நம்ம கொஞ்சம் அருவருப்பு படுற மாதிரி. இது ஒரு தண்ணி கூட குடிச்சா கூட ஒரு டீசென்ட்டா குடிச்சா, நமக்கு பார்க்கறக்கு ஒரு மாரி இருக்கு. அதையே ஒரு மாரி இன்டீசென்ட்டா குடிச்சா நமக்கு எப்படி தெரியும்? அந்த மனிதர பத்தி நம்ம என்ன நெனைப்போம்? அதே போல தான். அப்படிப்பட்ட மனுஷன தான் செலக்ட் பண்றாரு. பாருங்க எத்தன ஒரு அற்புதம், அதிசயம். எவ்வளோ ஒரு வேடிக்கையான செயல் பாருங்க. மத்த 9,700 பேர் நல்லா நீட்டா முட்டி போட்டு, எவ்வளோ லட்சணமா தண்ணி குடிக்கணுமோ, அப்படி லட்சணமா குடிச்சாங்க. அவங்களும் வேண்டாம். போங்க, போங்கன்னு அனுப்பிச்சுட்டு, நாய் போல நக்கி குடிச்ச 300 பேர்த்த கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவங்க அவ அவங்க கிட்ட என்ன என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. ஒரு இன்டீசென்ட் பிஹேவியர் தான். அந்த மனிதரை அந்த மனிதரை இத்தன 1000 ஜனங்களை ஆ போர் செய்யறதுக்கு அந்த மனிதர நீ செலக்ட் பண்ணு சொல்லி செலக்ட் பண்ண வச்சாரு. பாருங்க. இப்படிப்பட்ட மக்களை வைத்து தான்
அவ்வளவு பெரிய படையை வெல்ல வைக்கிறாரு ஆண்டவன் பார்க்கிறோம். அதிகமான படை வீரர்கள் இருந்தார்கள் என்றோ, நல்ல போர் செய்யற பயிற்சி பெற்றவர்கள் என்றோ, ஒழுங்கும் கிரமமான செயல்படுவர் என்றோ சொல்ல தகுதி இல்லாதவர்கள் அவங்கெல்லாம். ஆண்டவர் தெரிந்தெடுத்த மனிதர்கள் இந்த போருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் தான் செலக்ட் ஏன்னா, அங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். என் மகிமையை வேறொருவருக்கு கொடேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு தகுந்தது போல, அவருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்னு, அவர வந்து அப்படிப்பட்ட மனிதர்களை, அப்படிப்பட்ட பயிற்சி இல்லாத, அ ஆ ஆ ப இது போர் செஞ்சு தெரியாத, ஒழுங்கு கிரமம் இல்லாத, ம் படை வீரர்கள் என்று சொல்ல முடியாத, இப்படிப்பட்ட ஆட்கள தான் கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கிறோம். இது சில சம்பவங்கள் நாங்க எங்க ஊர்ல ஒரு சில ஒண்ணு ஒண்ணு சொல்றேன். அ அ நெறைய பேரு எங்க ஊர்ல நான் பார்த்துருக்கேன். எனக்கு மேல என் தகப்பன போல இருக்கிற அ ஆ ஆட்கள் எல்லாம் அப்ப நாங்க சின்ன வயசா இருக்கும்போது, பென்ஷன் வாங்குவாங்க. மிலிட்டரி பென்ஷன் வாங்குவாங்க. மிலிட்டரி பென்ஷன் வாங்கும்போது, அ இவங்கலாம் என்னடா மிலிட்டரி பென்ஷன் வாங்குறாங்க. அவங்கள பார்த்தா அந்த மாரி இருக்கவே இருக்காது. ஆள பார்த்தா குள்ளமா இருப்பாங்க. ஆள பார்த்தா கூன் போட்ட மாரி இருப்பாங்க. ஆள பார்த்தா ஒண்ணுமே ஒரு பராக்கிரமசாலியாட்டா கூட இருக்க மாட்டாங்க. ஆனா மிலிட்டரி பென்ஷன் அவங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கும். நான் நினைப்பேன், "எப்பா இந்த ஆளுகள மிலிட்டரில எடுத்தாங்க?" அப்படின்னெல்லாம் நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு. இத படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. எப்படி அவங்கலாம் மிலிட்டரிக்கு போனாங்கன்னு. ஏன்னா, எங்க அப்பா சொல்லுவாரு அந்த காலத்துல, அந்த 2ண்ட் வேர்ல்டு வார் டைம்ல அ எல்லாரும் இழுத்துட்டு போயிருவாங்களாம். ஓ ஓ வாங்க போருக்கு வாங்க, போருக்கு வாங்க, போருக்கு வாங்கன்னு அப்படியே கம்பல் பண்ணி கூட்டிட்டு போவாங்களாம். அதுல சில பசங்கலாம் என்ன பண்ணுவாங்க, மிலிட்டரில தகுதி இருக்குதோ இல்லையோ, நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன்னு போயிருவாங்களாம். போறவங்க கொஞ்சம் இஷ்டமா போறவங்களும் போவாங்க. இழுத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்களாம். அப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்களாம் வேர்ல்டு வார்ல. அப்படியெல்லாம் இழுத்துட்டு போன மக்கள் தான், அந்த போர் முடிஞ்சோனே அப்புறம் இவங்கலாம் ஜீவனோட ஊருக்கு திரும்பி இருக்காங்கல்ல, திரும்பி இருந்து கொஞ்சம் சர்வீஸும் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. மிலிட்டரில என்னென்ன வேலை இருக்கும்? சுடுறது மட்டுமா வேல? ஏன் தண்ணி எடுக்கிற வேலை இருக்குது, தண்ணி இத கொண்டு வந்து வைக்கிற வேலை இருக்குது, சுத்தம் பண்ற வேலை இருக்குது. இப்படி எத்தனையோ வேலை மிலிட்டரில இருக்குதுல்ல. அந்த மாரி அந்த அதுக்கு தகுந்தது போல அவங்கள வச்சுட்டாங்க. அதனால இவங்களெல்லாம் இப்ப மிலிட்டரி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பதான் இதெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஓ! ஏன் அவங்கலாம் எப்படி மிலிட்டரி பென்ஷன் வாங்குனாங்கன்னு. அப்போ இந்த கர்த்தர் செலக்ட் பண்ண இந்த ஆளுகள பாருங்க. அ தகுதியே இல்லாதவங்க. ஆனாலும் ஆனாலும் இந்த ஆளுகள கொண்டு போய்ட்டா நீ அந்த அத்தன மனுஷர்களையும் ஜெயிக்க போற. வெற்றி வெற்றி என்னுடையது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி ஆலோசனை கர்த்தர், தேவன் ஆலோசனை கொடுக்கிற தேவன் என்ன செய்றாரு? அவரு அவரு அந்த ஜனங்கள கூட்டிட்டு போய் அவருக்கு ஆலோசனை கொடுத்து அவங்கள 3 பிரிவா பிரிச்சு, அ அந்த ராத்திரி வேளையில, ஜாமக்காரன் மாறுன வேளையில அந்த பாளையம், அந்த பயங்கரமான பள்ளத்தாக்குல அந்த எக்கச்சக்கமான பேரு, அ குதிரைகளும், ஒட்டகங்களும், இன்னுமாக அவங்க எதையெல்லாம் வச்சு போர் செய்யணும்னு வச்சுட்டு இருக்கிறாங்களோ, அத்தன விஷயமும், மக்களும் சைலன்ட்டா அங்க பள்ளத்தாக்குல இருக்கும்போது, அ அந்த நேரத்துல கர்த்தர் அந்த கிதியோனுக்கு குடுக்குற ஆர்டர் என்னன்னா, "இந்த ராத்திரி வேளையில போய் அவங்கள நீ மேற்கொள்ளணும். இந்த 3 படையா பிரிச்சுக்கணும். 3 பேரு 100, 100, 100, 100 பேரா பிரிச்சுக்கணும். ராத்திரி வேளையில போயி அவங்கள நீ அட்டாக் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை குடுத்திருக்கார். அதே மாரி அந்த ஆலோசனை பிரகாரம் 100, 100 பேரு பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னு பாருங்க. ஆ இந்த மக்கள் இது பயிற்சி இல்லாத, எத பாரு புடிச்சு இழுத்துட்டு போனாங்கன்னு சொன்னோமே, அந்த மாரி ஆளுங்கன்னு கூட வச்சுக்கலாமே. ஆனாலும் கொஞ்சம் அவங்க பயப்படுறவங்க போங்கன்னா, இல்ல போகல நாங்க நின்னுக்கிறோம்னாங்க. ஆ அப்புறம் தண்ணி குடிக்கும்போது அவங்கள கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாரி மனிதர்கள் இப்ப வந்து ஆ ச அ இ ஆயத்தமா இருக்காங்க. ஆயத்தப்பட்டுருக்காங்க. ஆண்டவரோட செயல் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். கானாவூர் கல்யாணத்துல கூட அவர் ஒரு காரியத்த செய்தார். திராட்சரசம் முழுசும் இல்ல. சட்டி சொரண்ட்ற மாரி இருக்குது. அந்த சொரண்ட்ற இடத்துல தான் கர்த்தர் வந்து தண்ணீய ஊத்த சொல்றாரு. கட்ஜாடி நெறைய தண்ணி ஊத்தப்பட்டு, நெறச்சு அது ருசியுள்ள திராட்சை ரசமாகுது. அப்போ இல்லேன்ற இடத்துல தான் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்த செய்வார். இப்போ அதுல கொஞ்சூண்டு ரசம் இருந்து, அதுக்குள்ள தண்ணி ஊத்துங்கன்னு சொல்லியிருந்தா, என்ன செய்வாங்க தெரியுமா இந்த மக்கள் எல்லாம்? "ஆ அந்த ரசத்துல இருக்கிற டேஸ்ட் அப்படியே ஏறிருச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. சொரண்டு சொரண்டுனதுனால ஊத்துன தண்ணீல ஒண்ணும் சொல்ல முடியாது. அது வெறும் தண்ணி. அது வந்து
திராட்சரசமா மாறுச்சு. அப்ப எல்லாராலும் ஒத்துக்கொள்ள முடியும். அப்படி நம்மோட வாழ்க்கையில கூட கஷ்டப்படுவோம், வேதனைப்படுவோம். அ நம்ம வந்து வியாதியில இருப்போம், கடன்ல இருப்போம், இன்னுமாக இன்னும் பற்றாக்குறையில இருப்போம். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் கடைசி ஸ்டேஜ் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே நம்ம தேடி, தேடி, தேடி வரும்போது, அப்ப அவரு குடுப்பார். அப்புறம் தான் அவரு குடுப்பாரு. சீக்கிரத்துல குடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு சில விஷயத்த ஏற்ற நேரத்துல சீக்கிரத்துல குடுப்பாரு. ஆனால் ஒரு சில விஷயத்துல கடைசி வரைக்கும் தாவீது ஒரு இடத்துல நான் வறண்டு போயிட்டேன். அப்ப நான் வறள்ற வரைக்கும் கர்த்தர் தாகத்தால தவிக்க விடறாரு. இந்த வனாந்தரத்துல தாவீதுக்கு. அந்த மாரி நம்ம வாழ்க்கையில பல கட்டங்கள்ல முடியலன்னு வர்ற நேரம் வரைக்கும் கர்த்தர் பார்த்துக் கொண்டிருப்பார். பிறகு அவருடைய வெற்றி சிறந்த ஒரு செயலை செய்வாரு. அதுதான் இந்த கானாவூரு கல்யாணத்தினுடைய இதுவும் எது அ செயல்களும். அதே போல சரி இப்ப இதுக்கு வருவோம். அப்போ இந்த மக்கள் இந்த மக்களிடத்துல சீக்கிரம் நான் முடிக்கணும். இந்த மக்களிடத்துல என்ன தெரியுமா அவன் இது குடுத்தான்? ஆ கையில போருக்கு போருக்கு போறவங்க கையில குடுத்தது என்னன்னா, ஆ ஆ ஒரு எக்காளம். அந்த மனுஷர்கிட்ட 300 100 பிரிச்சவங்ககிட்ட குடுத்தது, ஒரு எக்காளம், ஒரு மண்பானை, அந்த பானைக்குள்ள வைக்கிற தீவட்டி. யோசிச்சு பாருங்க. ஒரு போருக்கு போறவன் கையில என்ன இருக்கணும்? ஈட்டி இருக்கணும், பெரிய கத்தி இருக்கணும், அத கேடகம் இருக்கணும், போர் பாதுகாக்கறக்கு கவசம் இருக்கணும், தலைக்கவசம் இருக்கணும், உடம்பு கவசம் இருக்கணும். இதெல்லாம் எதுவும் இல்ல. கையில என்ன இருக்குது? ஒரு எக்காளம். வலது கையில எக்காளம், இடது கையில மண்பானை. அதுக்குள்ள ஒரு தீவட்டி. தீவட்டி வெளிச்சம் குடுக்கறதுக்கு வேணும். அப்பல்லாம் இந்த கரண்ட் லைட் எல்லாம் கிடையாது. வெளிச்சம் அது இருட்டு ஜாம பள்ளத்தாக்கு. வெளிச்சம் குடுக்கறதுக்கு ஒரு தீவட்டி. தீவட்டி அந்த பானைக்குள்ள இருக்குது. இதுதான் அந்த 300 பேர் கையிலயும் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், "நீ போ. உனக்கு வெற்றிய நான் குடுப்பேன்னு." அப்போ அந்த இரவு நேரத்துல, அந்த ஜாமத்துல இந்த 300 பேர 3 படையா பிரிச்சு, 3 ஏரியாவுல வந்துட்டு போகும்போதே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருவான். நான் என்ன சொல்றேனோ, நான் என்ன செய்றேனோ அத நீங்க செய்யணும். அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு, கூட்டிட்டு போகும்போது, அங்க பார்த்தா எல்லாரும் அ சைலன்ட்டான ஒரு பயங்கரமான இருட்டு. சைலன்ட்டான நேரத்துல இந்த 300 பேரும் போயி, அந்த பயங்கர கூட்டத்துல சுத்தியும் வளைச்சு, அப்படியே நின்னு, அந்த நேரத்துல பன்னு எக்காளம் ஊதுது. எக்காளம் ஊதும்போது, யா குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் எல்லாரும் அந்த மண்பானைய உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே மண்பானையில இருக்கிற தீவட்டி, எரிகிற தீவட்டி வெளிச்சத்த குடுக்குது. யோசிச்சு பாருங்க. பயங்கரமான நடு ஜாமம். எல்லாம் எல்லாம் ஒரு தூக்கத்துல இருக்கிற மயக்கத்துல இருக்கிறவங்க, டக்குனு ஒரு பெரிய எக்காள சத்தம் 300 பேரு அட் அ டைம்ல எக்காள சத்தம் குடுக்கும்போது, டப்புன்னு அந்த பான உடைச்ச உடனே தீ பந்தம். எல்லாம் தீ எரியிற மாரி, ஆ கிதியோன் பட்டயம், தேவனுடைய பட்டயம், தேவனுடைய பட்டயம், கிதியோன் பட்டயம் ஓன்னு வார்த்தைகள குடுக்கும்போது, அந்த தூங்கிட்டு இருக்கிற ஜனங்க, இங்க என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னே தெரியாம, அப்படியே தங்களுக்குள்ள வியாகுலமாயி, கன்ஃப்யூஷன் ஆயி, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எத வெட்டு, இத எடுன்னு அவன வெட்டு, இவன வெட்டு, உள்ளுக்குள்ளேயே பயங்கர பிரச்சனையாயி, கர்த்தர் செயலே அப்படித்தான். இதுக்கு அப்புறம் கூட இந்த மாரி காரியங்கள்லாம் நெறைய நடந்திருக்கிறது. ஆக இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தன் அவனுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு, வெட்டிட்டு, குத்திட்டு, எல்லாம் அத்தனையும் என்ன நடக்குதுன்னே தெரியாம, எல்லாரும் ஓட்டமா ஓடுவாங்க. ஓட்டமா ஓடுவாங்க. அவங்கள தொரத்திட்டு இவங்கலாம் ஓடுவாங்க. அ தொரத்தி ஓடி கடைசியில வெற்றி பெறாங்கன்னு நம்ம அந்த ஃபைனலா இன்னும் அடுத்த அதிகாரத்திலலாம் என்னென்ன செய்றாங்கன்னுலாம் இருக்குது. ஆக தேவனுடைய செயல இங்க பாருங்க. இந்த பயிற்சி இல்லாத இந்த மக்கள வச்சு எப்படி கடவுள் வந்து வழிநடத்தி போயி அவ்ளோ பெரிய ஓட ஓட விரட்டுனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த வேதத்துல பார்க்கும்போது கர்த்தரோட வெற்றி எப்பேர்ப்பட்ட வெற்றியா இருக்குது பாருங்களேன். எப்படிப்பட்ட மனுஷன வச்சு அவ்ளோ பெரிய வெற்றி. இத அப்படியே நம்ம இன்றைக்கு இத பினிஷ் பண்ற நேரத்துல, இத ஆவிக்குரிய அர்த்தத்த பத்தியும் எல்லா விதத்திலுமே கர்த்தர் வந்து பூமிக்குரிய அர்த்தத்தோட ஒரு ஆவிக்குரிய விஷயத்தையும் வச்சு, 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 வச்சு தான் நமக்கு விளக்கி சொல்லிட்டு இருக்கிறாரு வேதத்துல. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, இங்க பாருங்க, எக்காளம் எத குறிக்குது? எக்காளம் வந்து எது? கர்த்தருடைய வருகையில செய்யற காரியம் எக்காளம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம்
15, 16, 17 வசனத்த நம்ம வாசிச்சோம்னா, அந்த எக்காளம் ஊதுவது, கர்த்தருடைய வருகையும் போது எக்காளம் ஊதப்படுதுன்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:51லயே தேவனுடைய வசனத்துல எக்காளத்த பத்தி தெளிவா குடுத்திருக்குது. எக்காளம் ஊதுறாங்க. ஊதும்போது தேவனுடைய வருகைக்கு அது ஆயத்தம், எக்காளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு காமிக்கிறதுக்காக, வெறும் பானை வெறும் பானை என்பது ஒரு உடைக்கக்கூடிய மண் பானை. அது உடையது. இப்ப எல்லாரும் டக்குனு 300 பேரு ஜட 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 ஜடன்னு பானைய உடைக்கிறாங்க. அப்படி செய்யும்போது அங்க என்ன நடக்குதுன்னே அந்த மக்களுக்கு தெரியல. அப்ப பானைய ஏன் உடைக்கிறாங்க? ஆவிக்குள்ள அதாவது எக்காலத்துலன்னா அந்த மக்கள் எக்காலம் ஊதுறது, ஆ அந்த அந்த எதிராளிகளுக்கு பயத்த உருவாக்குவதற்கு, நம்முடைய தேவன் வரும்பொழுது, எக்காலம் ஊதும்போது, அவருடைய வருகையை நமக்கு அறிவிக்கிறார். அவரோட வருகை நமக்கு அறிவிக்கிறாரு. அப்போ நம்ம உடம்பு மண்ணான உடம்பு. நம்முடைய உடம்பு மண்ணிலே செய்யப்பட்டது தான் நம்மளுடைய சரீரம். மண்ணுக்கு திரும்புது இல்லையா? மண்ணால செய்யப்பட்ட மண்ணுக்கு திரும்புது. நம்ம இறந்துட்டாலும் மண்ணுக்கு போறோம். அப்படிப்பட்ட அந்த மண்ணான சரீரம் என்ன ஆகுது? உடையணும். மண்ணான சரீரம் அழியணும். லேவியராம 11:33ல மண்ணான அந்த தீட்டுப்பட்ட அந்த பானை உடைக்கப்படணும்னு இருக்குது. அப்போ இந்த மண்ணான சரீரம் உடைக்கும்போது உடையணும். கர்த்தருடைய வருகையும்போது நம்ம எல்லாரும் அவரோடு ஐக்கியமாகும்போது இந்த சரீரம் உடைக்கப்படுது. சரீரம் மண்ணுக்கு போகுது. அப்போ அந்த பானைகள் அங்க அந்த செயல்ல பானைகள் உடைக்கப்படுது. அப்ப நம்ம மண்ணான சரீரம் உடைக்கப்படுது. பானைக்குள்ள தீவட்டி என்னன்னா, தீவட்டி ஏசாயா 62:1ல பார்த்தா, சியோனின் மீதமும் சியோனே சியோனின் நிமித்தமும், எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும், அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும், அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும். வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். பாருங்க, இந்த இடத்துல தீவட்டி தீவட்டி என்கின்ற ரட்சிப்பு. தீவட்டி என்கிற ரட்சிப்பு, நீதி என்கின்ற பிரகாசம். இது ஒரு நல்ல ஆவிக்குள்ள அர்த்தம். அந்த பானைக்குள்ள பிரகாசமா எரியிற தீவட்டி தீவட்டி அந்த பானைய உடைச்ச உடனே அந்த தீவட்டி வெளிய வருது. அப்படி எரியுது. அப்ப அந்த ரட்சிப்பு நம்ம பெற்ற ரட்சிப்பு, நம்ம வாழ்ந்த நீதி, ரட்சிப்பின் மூலமா வாழ்ந்த நீதியோட வாழும்போது, இந்த மண்ணான சரீரம் உடைஞ்சு, கர்த்தருடைய வருகையில நாம எல்லோரும் வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து, கர்த்தரோட நம்ம ஐக்கியம் ஆவோம். அப்படின்றத அவ்வளவு அழகா ஆண்டவர் நமக்கு இந்த ரட்சிப்பை பத்தி தேவனுடைய வருகையில நம்ம எப்படி ஆயத்தமாய் போகணுன்றத பத்தி அழகா தெளிவா நம்ம விளக்கி இந்த வெற்றி எப்படி கிதியோனின் வெற்றி எப்படி இருந்ததோ அதே போல நம்முடைய வெற்றி தேவன் வருகையில எக்காலம் ஊதும்போது இந்த பானையாகி அந்த எக்காலம் ஊதும்போது இந்த பானையாகி நம் சரீரம் உடைஞ்சு நம்மளுடைய ரட்சிப்பை பெற்ற நாம் எப்படி எரிகிற தீவட்டி எப்படி ரட்சிப்பை பெற்ற நாம் நீதியான பிரகாச வெளிச்சத்தை போல கர்த்தரோட நம்ம ஐக்கியமாவோம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஆவிக்குரிய அர்த்தத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டி இந்த ஒரு இது மூலியமா ஆண்டவர் எந்த மனுஷனை கொண்டும் எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்வார் என்பதை அவர் நமக்கு தெளிவா காட்டி அப்படிப்பட்ட ஒரு செயல் அவருடைய பிள்ளைகள் செய்யணும் அப்படின்னு இந்த வேலைய இந்த மக்களை ரட்சிக்கக்கூடிய வேலைய நம்ம கையில கொடுத்து இந்த மாதிரி நேரத்துல ஆண்டவருக்காக நாம் வார்த்தைகளை கொடுக்கணும். இதை கேட்கிறவங்க ரட்சிப்படையணும், மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி இந்த தூசுகளாகிய நம்ம கிட்ட கர்த்தர் இந்த வேலையை கொடுத்து செய்ய வச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தையை நம்ம கேட்டது போல ஆண்டவன் நமக்கு நம்மளுடைய தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவர். அவர் வருகையில நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளணும். நம் நித்திய ஜீவனை ஒவ்வொருவருமே நித்திய ஜீவனை பெறுவது அவருடைய சித்தம். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ரட்சிப்பை பெற்று அந்த நீதியின் பிரகாசத்தை போல வாழ்ந்து அவரோடு நாம் ஐக்கியமாவோம். அப்படி ஆவதற்கு தான் நாம் எல்லோரும் ஆயத்தமாக இருந்து இன்றைக்கு இந்த நிமிஷமே கர்த்தர் வந்தாலும் நாம் அவரோடு அவரோடு ஐக்கியமா அவரோடு ஆளுகை ஐக்கியமாய் அவரோடு ஆளுகை செய்ய வேண்டும். அதற்குரிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் இம்மட்டுமாக ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு நன்றி, நன்றி, நன்றி.